கரூரில் 3000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஈட்டித் தரும் தொழிலாக சாயமேற்றுதல் மற்றும் அதை சார்ந்த தொழில்கள் இருக்கின்றன. அத்தகைய லாபம் தரும் தொழிலில் முறையாக சாயக்கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றினால் நொய்யல் ஆறு சாயக்கழிவு பாதிப்புகளில் இருந்து தப்பும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். அத்துமீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது ஏதோ நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. அதுதான் தேவை என்கின்றனர் இவர்கள். கரூரில் பிரச்சனையின் தீவிரத்தை இனி பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து வரும் நொய்யல் ஆறு கரூர் மாவட்டத்தில் அஞ்சூர் என்ற இடத்தில் நுழைந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவு பயணித்து நொய்யல் என்ற இடத்தில் காவிரியில் கலக்கிறது. இந்த நொய்யல் ஆற்றில் ஆத்துப்பாளையம், ஒரத்துப்பாளையம் என்ற 2 இடங்களில் அணைகள் கட்டப்பட்டு நீர் தேக்கி சுமார் 20,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வந்தது. இந்த நிலையில் திருப்பூரில் உள்ள சாயப்பட்டறைகள் மூலம் வெளியேறும் சாயக்கழிவு சுத்திகரிப்பு செய்யாமல் ஆற்றில் விடப்படுவதால் இந்த 20,000 ஏக்கர் நிலமும் தற்சமயம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மக்களால் தேர்ந்தெடுத்து போகிறாங்க. இவங்க இந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்குறதும் இல்லை, வாய் விட்டு சட்டசபையிலையோ பாராளுமன்றத்திலையோ இவங்க சொல்கிறதும் கிடையாது. ஏன்னு சொல்லக்கூடிய சொல்லப்போனால் அவங்களுக்கு அந்த தைரியம் கூட கிடையாது. அந்த ஆன்ம பலம் இல்லாதவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறோம். ஏதோ பணத்தை கொடுத்து செலவு போட்டு வாங்குறாங்க, அவங்க சம்பாதிக்கிற வழி தர்றாங்களே தவிர இந்த மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி எல்லளவும் அவங்க நினைக்கிறதும் இல்லை. நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவு கலப்பதை தடுக்க வேண்டும் என்று கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் போராட்டம் செய்தால் சமாதானப்படுத்த வேண்டி அந்த காலங்களில் மட்டும் ஆற்றில் சாயக்கழிவு நீர் கலப்பது தடுக்கப்படுவதாக கூறும் விவசாயிகள் கடந்த சில தினங்களாக நொய்யல் ஆற்றில் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து அதிக அளவு சாயக்கழிவு நீர் சுத்திகரிக்கப்படாமல் திறந்து விடப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட ஸ்டேஜில் இருக்கிறவங்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ இந்த நிலத்தையெல்லாம் கொஞ்சம் விற்று பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, அந்தமாரி அவங்க எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த ஜெனரேஷனுக்கு இங்கே வேலையே இல்லை. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ 10,000 குடும்பத்துக்கு வேலையே இல்லை. அவங்க எங்கேயோ ஒரு பக்கம் வேலைக்கு போகணும். அவங்கவுங்க தகுதியை வச்சு படிப்பை வச்சு அவங்க வேலைக்கு போனால் தான் எங்கள் வேலையே இல்லை. இந்த புலம்பெயர்ந்த மக்கள் மாதிரி எல்லாம் போய் தான் ஆகணும். இங்கே ஒரு வழியே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த நொய்யல் ஆற்றுல வர விஷ தண்ணீர். இங்கே இருக்கிற கேணியில் எந்த கேணியிலுமே தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. ஆனால் இது இப்படியே போயிட்டு இருந்தால் கற்பம்பாளையம் மக்கள் பூரா 1 2 அவைகளுடைய குடும்ப அட்டையும் ரேஷன் கார்டையும் கொடுத்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு தங்களுடைய பிழைப்புக்கு வழி தேடி போகலான்னு ஒரு எண்ணத்தில் ஆடு மாடு எந்த விதமான பொருளும் வளர்த்ததுக்கும் இல்லை. நொய்யல் சாயக்கழிவு நீர் கலக்கும் இடத்தில் இருந்துதான் மரவாப்பாளையம் என்ற இடத்தில் உள்ள நீரேற்று நிலையத்தில் இருந்து அரவக்குறிச்சி, பரமத்தி மற்றும் கரூர் ஒன்றியம் முழுவதும் உள்ள 1.5 லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுகிறது. இந்த குடிநீரில் உள்ள உப்புத்தன்மை டிடிஎஸ் என்ற அளவீடு மூலம் கணக்கிடப்படுகிறது. நொய்யல் ஆற்றில் தற்சமயம் 2000 டிடிஎஸ் அளவு இருப்பதாகவும் இந்த நச்சு நீர் காவிரி ஆற்றில் கலந்த பிறகு மரவாப்பாளையம் நீரேற்று நிலையத்தில் 600 டிடிஎஸ் ஆக இருப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிப்பதாக நொய்யல் பாசன விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 600 டிடிஎஸ் என்பது கிட்டத்தட்ட விஷத்துக்கு சமம் என்றும் இதனால் மக்களுக்கு வாந்தி பேதி ஏற்படுவதுடன் கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் இதற்காக எந்தெந்த சாயப்பட்டறைகள் சாயக்கழிவு சுத்திகரிக்காமல் வெளியேற்றுகிறது என்பதை கண்டறிவதற்காக கொட்டாட்சி தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கமிட்டியும் பல இடங்களில் ஆய்வு செய்து முறையற்ற வகையில் சாயப்பட்டறைகள் இடித்து வருகின்றனர். இருந்தாலும் இந்த சாயக்கழிவு நீர் பிரச்சனை என்பது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பிரச்சனையாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக கரூரில் இருந்து கண்ணன்.